நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு டவுட் என்கிட்ட கேட்டாங்க, மேடம் எங்களுக்கு 12ல் குரு, அப்போ அந்த குரு வக்ரம் பெறது நல்லது தானே, இப்போ வக்ர நிவர்த்தி அப்படின்றது எப்படி இருக்கும், போங்கடாப்பா அப்படின்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏன்னா அதில் முக்கியம் செவ்வாய் வேற மிதுனத்திலேயே ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அது வேற ஒரே டென்ஷன் தான், எது எடுத்தாலுமே போட்டி பொறாமை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹோட்டல் வச்சுருந்தார் ஒருத்தர். அவர் சொன்னார், மேடம் ரொம்ப வருஷமாக அந்த தோசை மாஸ்டர் இருக்கார், அந்த தோசை மாஸ்டர்னால தான் எங்கள் ஹோட்டலே அவ்வளோ சூப்பராக ஓடுது, அவரும் ரொம்ப நல்லா இருப்பார், அவருடைய ஹோட்டல்னே இருப்பார். நான் ஜஸ்ட் ஏதோ கேட்க போய் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இப்போ ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா மூடுற நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கு. யார் வந்தாலும் என்னது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் வர வேண்டிய கஸ்டமர்ஸ் எல்லாம் வரவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாம். இதுதான் நான் அவருக்கு சொன்னேன், அவரே திரும்பி வந்துடுவார் அப்படின்னு. எப்போன்னு கேட்கும்போது, குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது. கிரகங்கள் தான் வாழ்க்கை. அப்போ எப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி உங்களுக்கு திருக்கணிதப்படி, பிப்ரவரி 11ஆம் தேதி வாக்கியப்படி அவரே கண்டிப்பா இன்னும் அழகா உங்களோட ஒத்துழைச்சு அவரினால் இன்னும் நீங்க வளர போறீங்க அப்படின்னு சொன்னேன். நம்ப முடியலைங்க மேடம், அவர் ரொம்ப கோச்சிட்டு போயிட்டாரு, நான் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு மறுபடியும் புலம்பிட்டு இருந்தாரு. இந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை எங்க பார்க்கிறாரு? உங்களுடைய 4ஆம் வீடு, உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடு. அப்போ 6, 8 குரு பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்னா விபரீத ராஜயோகமா மாறும். நம்ப மாட்டீங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் நிச்சயமா அந்த தோசை மாஸ்டர் வருவாரு. வர்றது மட்டும் இல்லை, இன்னும் புது புது ஐடியாஸோட வருவாரு. மேலும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கு அது பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா அங்க செவ்வாயும் குருவும் இப்படி இருந்ததுனால நீங்க சொன்ன வார்த்தை அவர் மூட் அவுட்ல இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், அந்த விரக்தி அவரை விட்டே அவர் போயிருக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா சரிப்பா என்னமோ நீங்க சொல்லிட்டீங்க நான் வந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் வருவாரு. இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால எது எடுத்தாலுமே ரிப்பேர் ரிப்பேர் ரிப்பேர். வீடு சம்பந்தமா ஒன்று தொட்டா ஒன்று நடக்குது. வண்டி ரிப்பேர் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, இப்பதான் சர்வீஸ் பண்ணீங்க, ஆனா அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு யூஸே இல்லாம இருக்கு, என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்னு இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சரி, இது ரிப்பேர் மேல ரிப்பேர் வருது, இதை வித்துட்டு நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம் அப்படின்னு நீங்க வாங்குவீங்க. அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறோம்னு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தாலும் கடைசியில டே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்கியிருந்தா கூட வாங்கின உடனே டிப்ரிசியேஷன் வேல்யூ இது அவ்வளவு சூப்பரா இருக்குடா, வெறும் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டியை கொடுத்துருக்கா, அந்த வண்டி நம்ம கண்ணில் பட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சூப்பரா பழைய வண்டி ஆனா புது வண்டி வாங்கின மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். இது ஆட்டோமேட்டிக் அப்படின்றதா முக்கியம். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சொல்றது வர்றதே 15,000 ரூபாய் வருது, அதுல 10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு செலவாயிட்டே இருக்கு, அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, இப்போதான்டா கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க, பல் டாக்டர்கிட்ட போனோம், ரூட் கெனல் பண்ணணும்னு சொன்னோம், கடைசியில் அந்த ரூட் கெனல் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிட்டே இருக்குப்பா. அது ஒரு வழியில் இருக்கும்போது காது ரொம்ப வலிக்குதுன்றாங்க, ஸோ அந்த இஎன்டிக்கு போக வேண்டியதா இருக்கு, முடியலப்பா அப்படின்ற கவலையெல்லாம் விட்டு போயிட போகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்க தாயாருடைய ஆரோக்கியம் சூப்பரா ஆக போகுது. அதனால கவலைன்றது வேண்டவே வேண்டாம். அண்ட் ரிப்பேர் நீங்க எது பண்ணியிருந்தாலும் அதனால உங்களுக்கு அபிவிருத்திகள் தான் இனி ஆகுமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்வீங்க, அப்பாடி இப்போ செலவு இல்லைப்பா, ஸோ 15,000க்கு 15,000 இருக்கு அப்படின்ற அளவுக்கு திருப்தியான ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி
பாசிட்டிவா இருக்கும். 12ல குரு இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் கொடுப்பார். ஆனா அந்த செலவு வருத்தப்படுற மாதிரி செலவே இருக்காது. நீங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கிற மாதிரி செலவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னு. அதுக்கு வருத்தமா படுவீங்க. சரி, சூப்பர், சந்தோஷம், நல்ல நிகழ்ச்சி தான், சரி நம்ம அதுக்கு எப்படி பிளான் பண்ணலாமோ அப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சுப செலவை கூட கரெக்டா பிளான் பண்ணி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்புல இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு விரோதி ஆயிருப்பாங்க. கணவன் மனைவி கூட ஃபிளிக்கரிங், எக்கச்சக்கமா வாக்குவாதங்கள். சரின்னு வாக்கிங் போனேன்டா ஒய்ஃபோட, ஏன்டா வாக்கிங் போனேன்னு இருந்தது, அவ்வளவு பிரச்சனை. பார்த்துக்கோ, சண்டை சண்டை சண்டை. தயவு செஞ்சு நான் மறுநாள் வாக்கிங்கே வரலப்பா, எனக்கு கை கால் வலிக்குதுன்னு இழுத்து போத்திட்டு தூங்கிட்டேன்டா, என் உடம்புக்கு பரவாயில்ல, அவளோட போக என்னால முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்றவங்களுக்கெல்லாம் இப்போ உங்க மனைவியே பக்கத்துல வந்து என்னங்க ஓகேங்க, அன்னைக்கு ஏதோ ஃபிளிக்கரிங் ஆயிடுச்சு, நம்ம இனி வந்து போலாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம்தான் அந்த நாள் முழுக்க இல்லைங்களா. அதனால தான் நான் வாக்கிங்னு சொன்னேன். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, நீங்க பார்ட்னரோட வாக்கிங்கே போக மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தோஷமா கை கோத்து அந்த சுப நிகழ்ச்சிகளை எப்படி பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன சாப்பாடு போடலாம் அப்படின்றது. இது விரைய செலவா, அந்த விரைய செலவு குழந்தைக்கு சேர்த்து வைக்கலாமா, இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் வைக்கலாமா அப்படின்னு அந்த சுப செலவுகள் சந்தோஷமா முடியும். அதே மாதிரி 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க தாய் வீட்டுல இருந்து ஏதோ அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, என்ன கொடுப்பாங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்து இல்லப்பா, உன்னுடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, அதனால நான் கொடுக்குற சீரு இந்தான்னு சொல்லிட்டு நீங்க அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய சீரை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த 8ஆம் வீடு அப்படின்னா மாமன். அப்ப மாமன் வழியில உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் வீடு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ரு. அப்போ யாரெல்லாம் நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருந்தீங்களோ அல்லது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உங்களுக்கும் உங்க சம்பந்திக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேபி உங்க பொண்ணு வந்து கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா, வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு 4ல கேது வேற. அப்படி இருக்கும்போது எதை ஆரம்பிச்சாலும் ஒரே குழப்பமாவே இருக்கும். அந்த குழப்பம்ன்றது எண்டே இல்லாமல் இருக்கும், எப்படி போறதுன்ற வழியே தெரியாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய யாரு வந்து உங்களுக்கு விரோதின்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்களுடைய சுமூகமா பேசி, ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே அழகான கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி. ஸோ உங்க பேச்சினால் ஓகேப்பா இதெல்லாம் தான் என்னமோ உங்களுக்கு மனசு வலிச்சிருக்கு, இருந்தாலும் இத்தனை நாள் வந்து தப்பு தான், ஸோ இதை நீங்க விட்டு கொடுத்து போங்க, அது அவ பெருசுப்படுக்காம இருக்கட்டும், இனி என் வீட்டுக்கே நீ வந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ, நீ வரதா இருந்தா மாப்பிள்ளையோட வா, 10 நாள் கூட தங்கு, ஆனா மாப்பிள்ளையோட போயிடு, தனியா நீங்க வரவே கூடாது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சிட்டீங்கல்ல, சின்ன 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 விஷயங்கள் உங்களையும் சொல்லி 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 ஒரு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப யாரு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருந்தாலும் சரி, 6ஆம் வீட்டு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நியாயம் என்னமோ அந்த நியாயம் உங்க கண்ணுல பட்டு நீங்களே அதுக்கு வழி வகுத்துட்டு நீங்க சொல்வீங்க, உங்க மாமியாரு உங்க மாமனாரு உங்க புருஷன் சொல்லாததா, அதெல்லாம் ஜெயிச்சு வந்தாதான் வாழ்க்கை, உன்னை நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேனே ஒழிய யாரை நம்பியும் இல்லை. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் உன்கிட்டயே இருக்கு தீர்வு. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண, கெட்ட விஷயத்த தேவையில்லாம பெருசு படுத்தாத. ஸோ நீ உன்னை நம்பி உன் காலில் நில்லு அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லி நீங்க அவங்கள அனுப்பி வைப்பீங்க. அப்போ அந்த இடத்துல அப்பாடா அப்படின்னு மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. வருமானங்களும் எந்த இடத்துல எல்லாம் முடங்கி இருந்ததோ அந்த முடக்கத்துல எல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும். அதே மாதிரி 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட நிச்சயமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வாடகை வீட்டுக்காவது நீங்க மூவ் பண்ணுவீங்க. சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 4ல கேது இருக்கிறதுனால நீங்க போய் கேட்கும் போது உங்களுக்கு கடனும் கிடைக்கும், அந்த கடனை திருப்தியா அடைக்கவும் முடியும். ஸோ அந்த ப்ரெஷர் அப்படின்ற விஷயம் எல்லாம் போய் இப்ப அப்பாடான்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மே 14 வரைக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா
இன்னும் ரொம்ப 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 நல்ல ப்ளஸஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பாசிட்டிவ் அப்படின்றதும் இருக்கு, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். ஸோ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்காக தான். ஸோ ரசிச்சு உங்களுடைய முன்னேற்றத்தை அனுபவிங்க. குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்க, குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.